நிஜமா சில விஷயங்கள் கொஞ்சம் கோவம் வர மாரி இருந்தாலும், இந்த சோழன் செய்றதெல்லாம் வந்து சரியில்ல அப்படின்னு தோணினாலும் கூட, பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீரியல் நிஜமாவே ரசிக்கிறபடி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்ம. ஐயனார் துணை சீரியல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்ப என்ன ஒரு 2 மாசம் கூட ஆகலன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளாரவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கதைக்களங்கள், கதாபாத்திரங்கள், அதே மாரி அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாரி இயல்பாவும் இருக்கு. அதே மாரி ஒரு மாரி பார்க்க ரசிக்கிற மாரியும் இருக்கு. அதுலயும் முக்கியமா இன்னைக்கு ப்ரோமோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு இவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கங்கிறத வந்த மொத நாளே நிலா புரிஞ்சுட்டு சேரன்ட்ட சொல்ல, சின்ன பசங்கம்மா குழந்தைங்க மாரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாமா குழந்தையா? ஒண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு வந்து ஒரு பக்கம் ஒரு பொண்ண லவ் பண்ணுது. ஆனா வெளில சொல்லாம இருக்குது. இன்னொன்னு வந்து ஒழுங்காவே படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. இதுல இதுங்கெல்லாம் வந்து குழந்தைங்களான்னு இவங்க நெனச்சுட்டு, சரி நான் சோழனையாச்சும் எடுப்பேங்கிறாங்க. இப்போ சோழன் மேல உரிமையெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களும். சரி என்ன பண்றது? ஒரு ஃபேக் தாலியா இருந்தாலும் நம்ம வந்து இத பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு குடுகுடுன்னு போய் அவர எழுப்பலாம். சொம்பு தண்ணியோட போய் முகத்துல தண்ணி ஊத்தி எழுப்புற அளவுக்கு வந்து தைரியமா கிளம்பி போக, அது கால் தடுக்கி விட்டு கடைசியா பாண்டி மேல விழ, பாண்டி வந்து எந்திரிச்சு இருக்கிற எல்லா கெட்ட கெட்ட வார்த்தையும் மாற்றி மாற்றி கழுவி கழுவி ஊற்ற, அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவங்க அழுது கிழுது ஐயோன்னு கண்ணு கலங்கி உள்ளே ஓடிட்டாங்க. அந்த அவ சோழனை எழுப்ப வந்தால் தெரியாமல் ஒன்று எழுப்பிட்டாடா அப்படின்னு பாண்டிகிட்ட சொல்ல பாண்டிக்கு ஒரே ஷை ஆகிடுது. அதுக்கு பிறகு தான் பல்லவன்ட்ட வந்து பாண்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது உன்னை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டி சாப்பிட வந்தவரை பார்த்து இவங்க சொல்ல, உடனே இவர் சொல்ல பல்லவன் சொல்ல யார்டா பேசினேன் அப்படின்னா அன்னிக்கிட்ட அப்படின்னா ஐயோன்னு ஷை ஆகி ஓடிடுறாரு. ஓடி போய் அவர் வந்து இந்த விஷயத்த வானதி கிட்ட சொன்னோடனே வானதி அவங்களாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, அவங்களோட சாரி கேளு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஜோடி வேறு க்யூட்டாக வேறு இருக்குது. இவர் உடனே வந்து யார்கிட்டயா கோவப்பட்டு சண்டை போட்டாருன்னா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாராம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாராம். அதனால இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்க, இவங்களும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே நிலா வந்து என்ன வரமாட்டீங்கன்னு நினச்சேன், அப்படியே ஓடிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. இதை வந்து இந்த பக்கம் சோழன் பார்க்குறாரு, நமக்கே கிஃப்ட் வாங்கணும்னு தோணல, இவன் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கானே, அநியாயத்துக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க நம்ம அண்ணன் தம்பிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ இதுக்கப்புறமா வந்து இந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளாக நிலா மாறுறது, அப்படியே அவங்களுக்குள்ள வந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில் காதல் வர்றது அப்படின்னு கதையை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியுது தெளிவாக. ஆனால் ரசிக்கிறபடி தான் காட்சிகள் இருக்குங்கிறதான் உண்மை. இதில் உங்கள் அப்பா திருப்பி வந்தாரா இல்லையா, இல்லை அவர் ஜெயிலே விட்டுட்டு இவங்க இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்களாங்கிறத போக போக தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள்.